ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூ டெல்லியில் வந்து கோயிலில் வந்து அன்னக்கூட பிரசாதம் அப்படி அங்கே இடத்துக்கு தான் போகலான்னு சொல்லி ஸ்கூட்டரில் போனோம். பாருங்கள், அந்த குரங்கு இருக்கிற இடம் டெல்லியில் குரங்குகளுக்கு பஞ்சமே இருக்காது. நிறைய இடங்களில் கூட்டமாக இருக்கும். அந்த வழியாக தான் போகணும். கொஞ்சம் ஸ்கூட்டரை ஸ்லோவாக வச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குரங்குகளையும் இந்த வீடியோ எடுத்தேன். பாருங்கள், சில இடங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு பக்கத்தில் பாஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக போய் சொல்லி எடுத்தேன். பாருங்கள், எவ்வளோ குரங்குகள் வந்து உட்காந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல எப்போவுமே அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துல 10-15 உட்காந்து இருந்தாலும் திடீர்னு பாஞ்சிடக்கூடாது அப்படின்னு தான் பயம். ஸ்கூட்டரில் தான் நாங்கள் போனோம். ஏன்னா அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்து பஸ் வசதி அவ்வளோவா கிடையாது. அதனால தான் வண்டியில் போனால் வந்து டக்குன்னு வந்துடலாம். வெயில், கடுமையான ஒரு வெயில். காலையில் 4 மணிக்கு வேற முடிச்சிட்டேன். அதனால் ரொம்ப கடுமையான வெயில். பாருங்கள், அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இது பாருங்கள், வெயிலில் பாருங்கள். இப்போ வந்து ஸ்கூட்டரில் போகும்போது நமக்கு எல்லாமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதனால பயமாக இருக்குது எடுக்கும்போது. டக்குன்னு மொபைல் கீழே வந்துச்சு, அதனால் எடுக்கலை. கோயிலை பாருங்கள், உள்ள சாமியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி சாதம் வந்து அன்னக்கூடன்னு சொல்லுவாங்க. நிறைய குவிச்சு வச்சுருப்பாங்க சாதம், அப்படியே குவியலாக. அது எல்லாத்தையும் வந்து பார்க்க அனுமதி கொடுப்பாங்க. நம்ம பார்க்கலாம். ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுத்தால் ஒருத்தரையே வந்து நின்றுக்கிட்டு இருப்போம். அந்த இடத்த விட்டு போக மாட்டோம், பார்க்க முடியாது. இப்போ வந்து இல்லை அப்படின்னா டக்குன்னு மூவ் ஆயிடுறாங்க. அதுக்காக தான் வந்து சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே சாமியெலாம் பாருங்கள். இதுக்கடுத்து இங்கே பாருங்கள், நிறைய தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்தில் நிறைய பூக்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்தேன். கோயிலுக்கு போனோம் அப்படின்னால புடவை தான் வந்து கட்டியிருந்தேன். எப்போ சுடிதார் போனாலும் சரி, கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு புடவை கட்டி போயிருந்தேன். ஃபஸ்ட்டு கூட்டம் கிடையாது. அப்புறம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா 10:30க்கு எல்லோரையும் வந்து பார்க்க அனுமதி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 மணி 12 மணிக்கெலாம் சாப்பாடு போட்டாங்க. அந்தனையும் சரி தோட்டத்தெல்லாம் பார்க்கலாம், வீடியோ எடுக்கலான்னு எடுத்துருந்தேன். சாப்பாடு முடியும்போது 12:30 ஆகிடுச்சு. சாப்பாடு 11:30க்கெலாம் வந்து எல்லோரும் வரிசையாக உட்கார வச்சு அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அள்ளி போட்டாங்க, சாப்பிடவே முடியல. எப்போது நான் சாப்பிட்டு பொண்ணுக்கு வாங்கிட்டு வருவேன். ஆனால் இந்த தடவை சரி பொண்ணு வந்து ஊரில் இருக்கா அப்படின்னால வீட்டுக்காரர் சரி வீட்டுக்கு வாங்கன்னா வாங்கலாம், பின்னால் போய் நிறைய பேர் டேம்பாசை கொடுத்தா சாப்பாடு தருவாங்க. அள்ளி போட்டாங்க. பூந்தியே அவர் கையால் 3 கை போடுறாங்க. சாதம், தயிர் சாதம்னு அள்ளி போடுறாங்க, சாப்பிடவே முடியல. இவங்க கோயிலில் மேலே வேறு அங்கே பக்கத்தில் தான் வேலை அடித்தாங்க. அதை சாமி தரிசனம் முடிஞ்சுது. அதுதான் மேலே வந்து இறங்கி வந்தாச்சு. இங்கே பாருங்கள், லைனில் எவ்வளோ பேர் வரிசையாக இருக்காங்க. அது எக்கச்சக்கம் ஆகும். அதுக்கப்புறம் சரி ஃபஸ்ட்டே நம்ம போய் இடம் பிடிச்சிடலாம், ஏன்னா ஃபஸ்ட்டு உட்காந்துடலாம் அப்படின்ட்டு இடம் காலியாக இருந்து போய் உட்காந்தாச்சு.
அதுக்கு முன்னால் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பூக்கள்லாம் நிறைய இருந்துச்சு தோட்டம். சரி அதெல்லாம் எடுத்துகிட்டு நேராக போய் வந்து இடம் பிடிச்சாச்சு. வர எல்லோரும் உட்காந்தாச்சு சாப்பாடுக்கு. ஏன்னா வந்து எல்லோரும் உட்காரும்போது எத்தனை மணிக்கு உட்காந்தாங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 மணிக்கெலாம் உட்காந்தாச்சு. அவங்களே சொல்லிட்டாங்க, நீங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு நேராக போய் அங்கே உட்காந்துக்குங்க அப்படின்ட்டாங்க. நாங்களும் தரிசனம் பண்ணிட்டு நேராக போய் உட்காந்துக்கிட்டோம். ஆண்கள் பெண்கள்லாம் கிடையாது, எல்லாருமே வந்து நீங்கள் சேர்ந்தே உட்காந்துக்கலாம். சில கோயிலில் சொல்லுவாங்க ஆண்கள் அங்கே உட்காரணும், பெண்கள். இங்கெல்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் எல்லாருமே என் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஃபேமிலியோட தமிழ்காரங்களோட ஹிந்திக்காரங்க தான் அதிக அளவு வந்தாங்கன்னு சொல்லலாம். எல்லோரும் உட்காந்து என்ன பாருங்கள், உட்காந்து எல்லோரும் மொபைல் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் கையில் மொபைலை வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். தட்டு நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்கு பாருங்கள், தட்டு நல்லா வெயிட்டாக இருக்குது. அவ்வளோ சில இடத்துல கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து உடையான தட்டு இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வாழைப்பழம் ஒரு பழம் கொடுத்தாங்க. அப்புறம் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பழம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நாங்கள் 2 பழம் வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்போ 2 வேணுன்னா 4 பழம் ஆச்சு அப்படின்ட்டு பெரிய பழம் அதெல்லாம் வாங்கி உள்ளே பேக்குள்ளே போட்டுக்கிட்டேன். ஏன்னா வீட்டில் போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. நான் அப்புறம் பூந்தி எக்கச்சக்கம் இருந்தது. தட்டு நிறைய பாதி போட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் கேரி பேக் எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டேன். டிஃபன் பாக்ஸ் வந்து கொண்டு போயிருந்தேன். ஒரு டிஃபன் பாக்ஸ் எப்போவுமே கோயிலுக்கு போனால் வந்து டிஃபன் பாக்ஸ் கொண்டு போவேன். நிறையா ஆயிடுச்சு அப்படின்னா சாமி வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். வந்து வீட்டில் வந்து சாப்பிடுவேன். நிறைய பேர் இருந்தாங்க, எவ்வளோ பூந்தி போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ வீட்டுக்காருக்கு வேறு இவ்வளோ பூந்தி போட்டாங்க, பாதாம் முந்திரி. நான் சாப்பிடலை, அப்படியே உள்ளே தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டேன். ஒரு தடவை கொடுத்தேன் கேட்டு அப்படியே அள்ளி 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 அள்ளி. அதுபோல் வீட்டுக்கு வேணாலும் இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம், வீட்டுக்கு போகிறவங்க வேணால் தாராளமாக வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், இது வந்து இது 2 சாதம் போட்டாங்க. கதம்பம் சாம்பார் சாதம் மாதிரி நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கடுத்து தயிர் சாதம். சரி சாம்பார் இது வரையும் தான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் தயிர் சாதத்தை நான் எடுக்கலை, உள்ளே சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. இந்த பாருங்கள், நான் கொஞ்சம் தான் வாங்கினேன். அப்படி வேணா அதுக்கப்புறம் திரும்ப வாங்கி சாப்பிட்டேன். தைசா 2 தடவை இந்த பூந்தியை உள்ளே தூக்கி வச்சுக்கிட்டாச்சு. எவ்வளோ முந்திரி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. கோயில் பிரசாதம்லாம் கிடைக்க ஒரு மாதிரி கொடுத்து வச்சுருக்கோம். எனக்கு என்ன பாருங்கள், சனி ஞாயிறு தோறும் கோயில் பிரசாதம். அது போக வந்து இடையில இது ஃபங்க்ஷனாலும் சனி ஞாயிறு தோறும் போய் சாப்பாடே கிடைக்கும். அப்போ என்ன ஆச்சு, மாதத்தில் எப்படி 10 நாள் வந்து சாப்பிட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடவுள் பக்தி அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து கிடச்சிட்டே இருக்குது. ரொம்ப கடவுள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இப்படி நான் போகிற இடம் நிறைய எல்லாமே வந்து போடுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் வந்து நீங்கள் வந்து சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, பாருங்கள். நன்றி, வணக்கம். நீங்களும் எந்த கோயிலுக்கு போனாலும் கண்டிப்பாக பிரசாதம் சாப்பிடுங்க.